ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம அலுமினியம் பற்றி பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் மண்டே இன்னைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்னு. நான் ஜிங்க்குமே வந்து ஒரு கடந்த 2-3 நாளாகவே வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிப் ஆகுது, பட் கண்டிப்பாக ஜிங்க் வந்து திரும்ப பேக் ஆன் ட்ராக் அவன் கண்டிப்பாக மேலே வருவான் ஜிங்க்கு அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து மேலே தான் வந்துகிட்டு இருக்கான். இந்த டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே வந்து கீழே போனவன். நம்ம தேர்ஸ்டேவோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் இட் வாஸ் தேர்ஸ்டே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே வருவான் அப்படிங்கிறது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து இன்னைக்கு மேலே தான் வந்துகிட்டு இருக்கான். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அ குட் நியூஸ். ஸோ ஜிங்க்ல வந்து யாராச்சும் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது பெட்டர். என்ன ரீசன் அப்படின்னா வந்து இன்னைக்கும் இல்லாமல் நாளைக்கும் வந்து மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் தெரில மார்க்கெட் எப்படி மேபி சடன் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பட் ஆனால் என்னோட அனாலிசிஸ் படி வந்து கண்டிப்பாக ஜிங்க் வந்து இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி புல்லிஷாக தான் இருக்கும். அண்ட் பேக் டு அலுமினியம், நம்ம அலுமினியம் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து அலுமினியம் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து மண்டே அன்னைக்கு புல்லிஷாக தான் இருக்கும். மண்டே அன்னைக்கு நான் கண்டிப்பாக ஒரு என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் ஐ திங்க் இட் வாஸ் ஃப்ரைடே நான் வந்து வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக மண்டே மார்னிங் அன்னைக்கு நான் வந்து அலுமினியமில் ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஏன்னா எனக்கு புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ். அதனால வந்து கண்டிப்பாக நான் அலுமினியம் வந்து மண்டே அன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி நான் வந்து இன்னைக்கு ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ என்ன ப்ரைஸில் நான் வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே தான் போய் ஓப்பன் ஆயிருந்தான். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 240.5ல இருக்குது அலுமினியமோட ப்ரைஸு. ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு போயிடலாம். ஸோ ஓப்பன் ஆன உடனே வந்து நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா சரி மார்க்கெட்டோட லோ வந்து ஓப்பன் ஆன டைம் ஃப்ரேம் அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து என்னோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 239.85ல இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சரி ஓகே நம்ம அந்த ப்ரைஸ்க்கு எந்த லோ வந்துச்சோ நம்ம அந்த ப்ரைஸ்க்கே பை பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் ஒரு 239.9ல வந்து ஆக்சுவலாக நான் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ 239.9ல நான் பை பண்ணது, நான் செல் பண்ணது வந்து ஒரு 60-70 ருபீஸ் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி மார்க்கெட் கண்டிப்பாக புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிற பிளான்ல நான் ஒரு 90 பைசே டிஃபரன்ஸ்ல நான் ஆக்சுவலாக செல் பண்ணியிருந்தேன். நம்ம அது எந்த ப்ரைஸ்ல வாங்கணும் எந்த ப்ரைஸ்ல செல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பட் என்ட்ரி வந்து நான் எதை பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்ட்ரி வந்து என்னோட ஓப்பன் நம்ம மேபி ஒரு 1 மினிட் கேண்டிலுக்கு போயிடலாம். ஸோ 1 மினிட் கேண்டிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு அந்த 901க்கு நான் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து வந்தது 239.85 தான் வந்து மார்க்கெட்டோட லோவாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு 1 மினிட் கேண்டில் ஃப்ரேமில் நான் பார்க்கும்போது சரி ஓகே மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிப்பு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240.5, ஹை வந்து 240.7 வரைக்கும் போயிருக்கான். சரி அதனால வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே தான் போவான், எப்படியும் 241 அண்ட் 241.5 வரைக்கும் போவான் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல நான் வந்து சரி நம்ம லோ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம், நம்ம அந்த ப்ரைஸ்ல வாங்கிடலாம் அப்படிங்கிற பிளான்ல நான் வந்து 239.85 பைசே லோ இருந்ததுனால வந்து நான் 239.90 பைசைல வந்து நான் பை பண்ணியிருந்தேன். நம்ம அந்த ஆர்டர் செக்ஷன்ல போய் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு எதை பேஸ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். 239.90 பைசைல நம்ம வாங்கியிருந்தோம். ஆர்டர் செக்ஷன்ல போய் பார்ப்போம். நம்ம இது பேக் டு 15 மினிட்ஸ் நான் மாத்திடுறேன். ஸோ ஆர்டர் செக்ஷன் நான் போனேன் அப்படின்னா வந்து சாரி நான் 240ல வாங்கியிருக்கேன். சாரி, ஐ தாட் நான் 239.90 பைஸில் வாங்குறதா தான் பிளானு, பட் மேபி தெரில நான் மாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பை பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240ல வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னாலும் 9:02:51 செகண்ட்ஸ். ஸோ அதாவது 901க்கு வந்து எனக்கு என்ன லோ வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் என்ட்ரியே எடுத்திருக்கேன். அதுக்கும் கீழே இன்னும் கொஞ்சம் கீழே போயிருந்தேன் அப்படின்னா நான் வந்து அதையும் தாண்டி கீழே வச்சு தான் வந்து என்னோட என்ட்ரி நான் எடுத்திருப்பேன். ஸோ என்ட்ரி வந்து நம்ம மேலே போகும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டிப்ல நம்ம வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் மேலே போகுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம நம்பி ப்ரைஸை வச்சு நம்ம வந்து அதிக ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக வந்து நான் லோ எவ்வளவோ அந்த லோவில் தான் வந்து நான் எப்போவுமே பை பண்ணுவேன். அந்த கான்செப்ட்ல வந்து லோ 901க்கு வந்து லோ வந்து எதில் போயிருந்துச்சுன்னா 239.85 பைசே வந்துருந்தா நீங்கள் பார்த்துருந்தீங்க சார்ட்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து 90 பைசையில் வாங்குறது தான் பிளான், பட் தெரில மேபி நான் மாற்றி 240ல வாங்கியிருக்கேன். ஸோ 240ல வாங்கினதுக்கு வந்து நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக 241லேருந்து
241.50 வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பா போவான் அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸ். ஸோ 241.50 எல்லாம் ரொம்ப ஹையர் ப்ராஃபிட். நான் எப்பவுமே ஹையர் ப்ராஃபிட்டுக்காக நான் எய்ம் பண்ண மாட்டேன். எனக்கு தேவை அந்த ஒரு மீடியம் ப்ராஃபிட் இருந்தா போதும் அப்படிங்கிற இதுல வந்து நான் எப்பவுமே பார்த்துருப்பீங்க, நான் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் ஒரு 40 பைசே 50 பைசே டிஃபரன்ஸ் தான் எப்பவுமே செல் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். இன்னைக்கு வந்துட்டு எனக்கு மார்க்கெட் நல்லா புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து சரி ஒரு 90 பைசே வைப்போம் அப்படிங்கிற பிளான்ல வந்து நான் 240.90 வந்து நான் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 9:30 போலவே நமக்கு அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டான். ஸோ சம்வேர் பிட்வீன் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 30 மினிட்ஸ்ல 9 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ 9:30 போலவே வந்து நமக்கு அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆனதுனால வந்து நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 4,500 rupees நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட், எனக்கு ஜாஸ்தி ப்ராஃபிட்டு, மேபி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது கம்மி ப்ராஃபிட்டாக இருக்கலாம். பட் எனக்கு வந்து இது தேவையான ப்ராஃபிட், போதுமான ப்ராஃபிட்டாக இருக்கிறதுனால வந்து ஐ திங்க் ஐல் பி ஹாப்பி ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த டே. பார்ப்போம், நமக்கு நைட் ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த 11 o'clock 11:30 ஃப்ரேமில் நமக்கு எதுவும் என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். பேஸ்ட் ஆன் தட் நான் கண்டிப்பாக நாளைக்கும் வந்து எனக்கு அலுமினியம் அண்ட் ஜிங்க் ரெண்டுமே வந்து எனக்கு நாளைக்கு புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸ். பார்ப்போம், நாளைக்கு நம்ம வந்து எதுவும் என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நான் இதே மாதிரி நாளைக்கு மார்னிங்கும் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ஒருவேளை மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆச்சு, மேபி பேஸ்ட் ஆன் சம் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ரீசன்ஸ் மார்க்கெட் வந்து நல்லா லாஸ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு புல்லிஷா இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். பட் பார்ப்போம் நம்ம எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அலுமினியம் வந்து 241ல இருக்கான் இல்லைங்களா, கண்டிப்பா இன்னொரு 50 பைசா மேல போவான் அப்படிங்கறது நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பையிங் சைட்ல 74 செல்லிங் சைட்ல வந்து 101 இருக்குது. இத்தனை செல்லர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் இருக்குது. பார்ப்போம். பட் ஆனா கண்டிப்பா மார்க்கெட் இன்னொரு 50 பைசாவாச்சும் மேல போவோம் அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே மாதிரியே வந்து ஜிங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜிங்க்கும் வந்து எனக்கு மேலதான் போகும் அப்படிங்கிறது எனக்கு 1 மினிட்ல இருக்குதா. லெட்ஸ் சேஞ்ச் இட் டு அ டே கேலண்டர். ஸோ மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து பேரிஷ் சைட்ல போயிருக்கான். பேரிஷ் சைட்ல போனவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்தான் அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து புல்லிஷா இருக்கிறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. நம்ம அது இல்லாமல் பைவட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு சாரி இது கிடையாது. எஸ், ஸோ மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பைவட் ரேஞ்சில் தான் இருக்கான். அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. மார்க்கெட் சப்போர்ட் கிட்டையும் இல்லை, மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்டையும் இல்லை. ஆக்சுவலாக அவன் பைவட்டு கீழே இருக்கிறதுனால வந்து கீழே வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி அடுத்தது வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுனால வந்து கண்டிப்பா மார்க்கெட் வந்து பையர் சைடு போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல நான் நாளைக்கு வந்து ஒரு என்ட்ரி போடலான்னு இருக்கிறேன். பட் பார்ப்போம் எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு மார்க்கெட் நல்லா புல்லிஷாவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் பையர்ஸ் கையில இருக்குது, கண்டிப்பா நம்ம நம்பி இறங்கலாம். இதே நாளைக்கு வந்து சாரி இன்னைக்கு வந்து இப்போதான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, 1 hour தான் ஆயிருக்கு இல்லைங்களா. ஒருவேளை வந்து கம்மிங் நைட் 11 o'clock வரைக்கும் டைம், 11:30 11:45 சாரி 11:55 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ள மார்க்கெட் ஏதோ ரீசனுக்காக கிராஷ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து பையர்ஸ் பக்கம் கிடையாது. நாளைக்கு நம்ம பை பண்றதுல அர்த்தமே இருக்காது. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஜிங்குக்கு, இதே தான் வந்து அலுமினியமுக்கும் சரி. அலுமினியமுக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்கான். அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பையர்ஸ் டாமினேட் பண்ணிருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு ஒரு என்ட்ரியே எடுத்திருக்கோம். ரெண்டாவது இது வந்து சப்போர்ட் கிட்டக்க இருக்கிறான். ஐ மீன் சப்போர்ட்டை தொடல அப்படின்னா கூட என்ன பொறுத்த வரைக்கும் வந்து சப்போர்ட் கிட்டக்க இருக்கிறான். ஆனா இன்னைக்கு வந்து ஃபுல்லா பையர்ஸ் டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் நாளைக்கும் வந்து பையிங் சைட்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைச்சதுனால வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த டே நான் இன்னும் பெருசா மார்க்கெட் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மேபி ஆன ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம பை பண்ணது ரொம்பவே வந்து லாஸ்ல இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு தான் மார்க்கெட் கொஞ்சம் ரீபவுண்ட் கொடுத்து மேலே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ரொம்ப கீழே இறங்கிட்டான் அப்படிங்கிறதுனால நமக்கு லாஸ்ல ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. அதே லாஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆயிரம் ரூபாய் லாஸ்ல இருக்கேன் நான் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸுக்கு. பார்ப்போம்
எதிர்பார்க்காத லாஸ் அது இந்த மாசத்துக்கு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி டர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் என்னோட ரெஸ்பான்ஸை நான் கொடுக்குறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து அப்டேட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும். மேபி அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணலாம். அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க எப்பவுமே ட்ரேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பிலீஃப். அதனால ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.